ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்றைக்கி நாம் நம்ம சேனலில் MS வேர்டில் ஹெடர் அண்ட் ஃபூட்டர் அப்படின்னா என்ன, ஹெடர் அண்ட் ஃபூட்டர் அப்படிங்கிறத MS வேர்ட் டாக்குமெண்ட் ஒன்றில் நாங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து MS வேர்டு டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதாவது blank டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நாங்கள் ஹெடர் அண்ட் ஃபூட்டரை வந்து பார்க்க முன்னாடி ஒரு டாக்குமெண்ட்டை வந்து சில பேராகிராஃப்ஸை யூஸ் பண்ணி நாங்கள் இப்போ வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஈக்குவல் ரேண்ட் அப்படிங்கிற எங்களுடைய அந்த ரேண்டம் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நான் இப்போ வந்து 50 பேராகிராஃப்ஸை வந்து இன்புட் பண்ணிக்கிறேன் ப்ராக்டிக்கலுக்காக. நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் டாக்குமெண்ட்டோட ஒரு பேஜ் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த பேஜோட டாப் ஆஃப் த மார்ஜின் இருக்கு இல்லையா, அந்த டாப் ஆஃப் த மார்ஜின், அதாவது மேல் பகுதியில் உள்ள மார்ஜின் ஏரியாவை தான் ஹெடர் அப்படின்னு சொல்லுவாங்க. மேல் பகுதியில் உள்ள அந்த மார்ஜின் ஏரியாவுக்கு பேர் தான் ஹெடர் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டோட ஒரு பேஜோட கீழ்ப்பகுதி மார்ஜின் இருக்கு இல்லையா, ஒரு பேஜோட கீழ்ப்பகுதி, அதாவது பாட்டம் ஆஃப் த மார்ஜின் இருக்கு இல்லையா, இதை தான் வந்து ஃபூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பேஜோட ஜூமை நாங்கள் இப்போ வந்து குறைச்சிட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பேஜோட மேல் பகுதி ஹெடர் அப்படிங்கிறதும் கீழ்ப்பகுதி வந்து அதாவது பாட்டம் ஆஃப் த மார்ஜின் வந்து ஃபூட்டர் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே கிளியராக விளங்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ வந்து ஒரு ஹெடர் அண்ட் ஃபூட்டரை நாங்கள் வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுடைய மார்ஜின் பகுதி இருக்குல்ல, மேல் பகுதியில் உள்ள ஹெடர் மார்ஜினில் வந்து நீங்கள் வந்து டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பாருங்கள் வந்து ஹெடர் வந்து ஓப்பன் ஆகி இருக்குது. இந்த ஹெடர் வந்து ஓப்பன் ஆகிது பாருங்கள். இந்த இடத்துல ஹெடர் அப்படின்னு வந்திருக்குது. இதுதான் வந்து ஹெடர் பகுதி. ஹெடர் அப்படிங்கிறது இதுதான். மேல் பகுதியில் உள்ள மார்ஜினை வந்து ஹெடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மார்ஜினில் வந்து நாங்கள் வந்து எதை வந்து நாங்கள் இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நாங்கள் எதையாவது நாங்கள் வந்து டீஃபால்ட்டாக, அதாவது பெர்மனண்ட்டாக நாங்கள் வந்து அப்ளை பண்ணி வைக்கணும். ஒரு பேஜுக்கு அல்லது ஒரு டாக்குமெண்ட்டுக்கு நாங்கள் எப்போவுமே வந்து பெர்மனண்ட்டாக சில ஹெட்டிங்கை அல்லது வந்து ஒரு பேஜ் நம்பரை, ஒரு டேட்டை வந்து நாங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வர மாதிரி நாங்கள் ஒரு டாக்குமெண்ட்டுக்கு செட் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் வந்து இந்த ஹெடரை வந்து யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல பாருங்கள், நான் வந்து மை ஃபர்ஸ்ட் ஹெடர் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். மை ஃபர்ஸ்ட் ஹெடர் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு இப்போ வந்து என்னோடய ஹெடரை நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா பேஜுக்குமே வந்து ஆட்டோமேட்டிக்கலி வந்து பாருங்கள், எல்லா பேஜுக்குமே வந்து அப்ளை ஆகியிருக்குது. நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பேஜுக்கு மட்டும்தான் நாங்கள் இப்போ வந்து ஹெடரை வந்து அப்ளை பண்ணோம். பட் எல்லா பேஜுக்குமே என்னோடய டாக்குமெண்ட்டில் இருக்கிற டோட்டல் பேஜுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஹெடர் வந்து அப்ளை ஆகியிருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஃபூட்டரை கூட வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நான் இப்போ வந்து பாருங்கள், ஃபூட்டர் அப்படிங்கிற இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃபூட்டர் அப்படிங்கிற இந்த பகுதி வந்து ஓப்பன் ஆகுது. ஹெடர் நாங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டோம். இப்போ வந்து ஃபூட்டர் அப்படிங்கிற பாட்டம் ஆஃப் த மார்ஜினில் நாங்கள் இப்போ வந்து டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃபூட்டர் பகுதி வந்து ஓப்பன் ஆகுது பாருங்கள். இதுலேயும் வந்து நான் வந்து மை ஃபர்ஸ்ட் ஃபூட்டர் அப்படின்னு நான் வந்து டைப் பண்ணிக்கொள்கிறேன். இது வந்து என்னோடய ஃபூட்டர். மேல் பகுதி வந்து ஹெடர், கீழ் பகுதி வந்து ஃபூட்டர் அப்படிங்கிறது. நான் வந்து ஃபூட்டரை வந்து அப்ளை பண்ணிவிட்டு பாருங்கள், ஆல் பேஜஸுக்குமே வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அப்ளை ஆகியிருக்குது பாருங்கள். நான் வந்து ஃபர்ஸ்ட்டில் ஒரு பேஜுக்கு மட்டுமே நாங்கள் வந்து அப்ளை பண்ணது, எல்லா பேஜுக்குமே வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்கல் வந்து அப்ளை ஆகுது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இதில் வந்து ஒரு டேட்டை வந்து ஆட் பண்ணலாம். இந்த இடத்துல பாருங்கள், இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து டேட் தேவை அப்படின்னா நான் இப்போ வந்து 6/9/2022 பாருங்கள், நான் அந்த இடத்துல வந்து என்னோடய டேட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி என்னோடய டேட்டை வந்து ஃபர்ஸ்ட் பேஜில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பேஜுக்குமே வந்து அந்த ஹெடரில் உள்ள அந்த டேட் வந்து அப்ளை ஆகுது. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஹெடர் அண்ட் ஃபூட்டர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு பேஜோட ஹெடர் அல்லது ஃபூட்டர் பகுதியில் நீங்கள் வந்து டபுள் கிளிக் பண்ணி ஹெடர் அண்ட் ஃபூட்டரை ஓப்பன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து பாருங்கள், மெனு பாரில் வந்து ஹெடர் அண்ட் ஃபூட்டர் டூல்ஸ் அப்படின்னு ஒன்று ஓப்பன் ஆகுது. இதில் வந்து உங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் பேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. டிஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் பேஜ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து டிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அல்லது ஓகே பண்ணி விட்டீங்க அப்படின்னா பாருங்கள், உங்களுடைய ஃபர்ஸ்ட் பேஜுக்கு மட்டுமே வந்து ஹெடர் அண்ட் ஃபூட்டர் வந்து வராது. ஹெடர் அண்ட் ஃபூட்டர் வந்து ஃபர்ஸ்ட் பேஜுக்கு வந்து தேவையில்லை அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் பேஜ் அப்படிங்கிறத வந்து டிக் பண்ணி விட்டுட்டு மற்ற எல்லா பேஜையுமே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பேஜுக்குமே வந்து ஹெடர் அண்ட் ஃபூட்டர் இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் பேஜை மட்டுமே வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் பண்ணி காமிக்கிறது அது வந்து தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து மறுபடியும் வந்து அன்டிக் பண்ணி விடுங்க. எல்லா பேஜுக்குமே வந்து ஹெடர் அண்ட் ஃபூட்டர் வரும். அதே மாதிரி ஆட் நம்பர் ஈவன் நம்பர் படி உங்களுடைய பேஜுக்கு வந்து நீங்கள் வந்து ஹெடர் அண்ட் ஃபூட்டரை வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதில் ஆப்ஷன் இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து டிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஆட் நம்பர் பேஜ் எல்லாத்துக்குமே வந்து ஹெடர் அண்ட் ஃபூட்டர் வரும், ஈவன் நம்பருக்கு வராது. அதே மாதிரி ஈவன் நம்பர் பேஜஸ் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் வேறையாக செட் பண்ணலாம். இந்த ஆப்ஷன் கூட இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து ஆட் பேஜ்,
செகண்ட் பேஜ் வந்து ஈவன் பேஜ், அதுக்கு வந்து ஹெடர் அண்ட் ஃபூட்டர் வரல பாருங்கள் இந்த இடத்துல. அதே மாதிரி தேர்ட் பேஜுக்கு வந்துருக்கு, ஃபோர்த் பேஜுக்கு வரல. இதே மாதிரி ஒற்றை இலக்க எண், இரட்டை இலக்க எண் அப்படின்றீங்களே அந்த ஆட் நம்பர் ஈவன் நம்பர் படி கூட நீங்கள் வந்து ஹெடர் அண்ட் ஃபூட்டரை நீங்கள் வந்து சாய்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக வந்து இந்த மெனுவில் வந்து அதாவது ஹெடர் அண்ட் ஃபூட்டர் டூல்ஸ் அப்படிங்கிற அந்த மெனு உள்ளுக்கு வந்து நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா டேட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த டேட் ஆப்ஷனில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா நீங்கள் வந்து அதில் டேட் வந்து நீங்கள் டைப் பண்ணணும் அப்படின்னு இல்லை, ஆட்டோமேட்டிக்கலி வந்து நீங்கள் வந்து டேட் ஃபார்மேட்ஸை வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஹெடர் அண்ட் ஃபூட்டரில் உங்களுக்கு தேவையான டேட் ஃபார்மேட்ஸை வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்கல் வந்து அப்ளை பண்ணலாம். நீங்கள் அந்த டேட் அண்ட் டைம் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்குள்ள டேட்டை வந்து அது வந்து காமிக்கும் பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு தேவையான அல்லது உங்களுக்கு விருப்பமான ஒரு டேட் ஃபார்மேட்டை நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ வந்து இந்த டேட் ஃபார்மேட்டை நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள், உங்களோட டேட் வந்து டெய்லி வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா அந்த வேர்ட் டாக்குமெண்ட்டில் இந்த டேட் வந்து டெய்லி வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா இதில் வந்து அப்டேட் ஆட்டோமேட்டிக்கலி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணுங்கள். நீங்கள் நாளைக்கும் வந்து மறுபடியும் வந்து நீங்கள் இன்னொரு நாளைக்கு வந்து வேர்ட் டாக்குமெண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணும்போது அந்த டேட்டை வந்து இது அப்டேட் பண்ணி காமிக்கும். ரொம்பவே சூப்பரான ஆப்ஷன் அது. எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ யூஸ் பண்ண மாதிரி ஹெடர் அண்ட் ஃபூட்டர் வந்து எனக்கு வேணாம். எனக்கு ரொம்பவே வித்தியாசமான ரொம்பவே ஸ்டைலான ஹெடர் அண்ட் ஃபூட்டர்ஸ் நாங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் வந்து ஹெடர் அண்ட் ஃபூட்டர் அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து டபுள் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள், ஹெடர் அண்ட் ஃபூட்டர் டூல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டூல்ஸுக்கு வந்து போனீங்க அப்படின்னா அந்த டூல்ஸோட லெஃப்ட் சைடில் வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெடர் அண்ட் ஃபூட்டர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஹெடர் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறையவே ஸ்டைல்ஸ் இருக்குது பாருங்கள். ஹெடரோட ஸ்டைல்ஸ் இருக்குது, வெரைட்டி ஆஃப் ஹெடர்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரியான ஹெடர்ஸ் வேணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். எனக்கு இந்த மாதிரியான ஒரு ஹெடர் வேணும் அப்படின்னா நான் இப்போ வந்து இதை செலக்ட் பண்ணிட்டு இதை நான் எடிட் பண்ணி எனக்கு தேவையான அந்த வேர்ட்ஸு அல்லது டேட்டு அல்லது பேஜ் நம்பர்ஸை நான் வந்து ஆட் பண்ணிக்கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எனக்கு என்ன ஸ்டைலில் வேணுமோ அந்த ஸ்டைலில் ஹெடர் அண்ட் ஃபூட்டரை நாங்கள் வந்து செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்குரிய ரொம்பவே சூப்பரான ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது. உங்களுடைய டாக்குமெண்ட்டை வந்து ரொம்பவே சூப்பராக வந்து காமிக்கிறது ரொம்பவே உதவும் பாருங்கள். நான் இப்போ வந்து ஒரு ஹெடரை ஒரு ஃபூட்டரை வந்து நான் இப்போ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள் ஒரு பேஜ் நம்பரை கொடுத்திக்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு டைட்டில் மை ஃபர்ஸ்ட் ஹெடர் இந்த மாதிரி நான் கொடுக்குறேன். அதே மாதிரி பாருங்கள் ஒரு டேட், இந்த மாதிரி 3 ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஹெடரை வந்து நான் இப்போ வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி கூட நாங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து ஹெடர் அண்ட் ஃபூட்டரில் வந்து நாங்கள் பிக்சர்ஸை கூட யூஸ் பண்ணலாம். பிக்சர்ஸை ஆட் பண்ணுறது, அதாவது இன்சர்ட் பண்ணுறது கூட நிறையவே ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்பவே சூப்பரான விஷயம் ஹெடர் அண்ட் ஃபூட்டர் அப்படிங்கிறது. நாங்கள் இன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஹெடர் அண்ட் ஃபூட்டர் அப்படிங்கிறத வந்து ரொம்பவே சிம்பிளாக வந்து பார்த்துருக்கிறோம் பாருங்கள். ஹெடர் அண்ட் ஃபூட்டர் அப்படிங்கிறத வந்து ஒரு பேஜுக்கு நாங்கள் வந்து அப்ளை பண்ணாலே வந்து எங்களுடைய டாக்குமெண்ட்டோட டோட்டல் பேஜுக்குமே வந்து நாங்கள் ஹெடர் அண்ட் ஃபூட்டரை யூஸ் பண்ணலாம். எங்களோட டாக்குமெண்ட்டோட அந்த ப்ரொஃபஷனல் ஸ்டைலை கொண்டு வரது தான் அந்த ஹெடர் அண்ட் ஃபூட்டரோட ஒரு ரோல் அப்படின்னு நாங்கள் வந்து சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி ஹெடர் அண்ட் ஃபூட்டர் அப்படின்னா என்ன, அதை எப்படி நாங்கள் யூஸ் பண்ணணும், அதில் உள்ள சில முக்கியமான விஷயங்களை வந்து ரொம்பவே சிம்பிளாக வந்து பார்த்துருக்கிறோம். இந்த ஹெடர் அண்ட் ஃபூட்டர் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓகே, பை பை, தேங்க்யூ.